நாம் தியானிக்க வேண்டிய செய்தி என்ன என்றால், இயேசுவை மெசியாவாக, மீட்பராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய துன்பத்திலும் பாடுகளிலும் முழுமையாக பங்கெடுக்க வேண்டும். இந்த புனித வாரத்தில் இயேசுவினுடைய இரத்தத்தால் நாம் ஒவ்வொருவரும் கழுவப்படுகிறோம் என்கிற உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவினுடைய மரணம் நமக்கான விடுதலை என்பதை உணர்ந்தால் இந்த பாடுகளின் ஞாயிறு, இந்த குருத்து ஞாயிறு நம் விண்ணக வாழ்வின் கொண்டாட்டமாக மாறும் என்பதில் ஐயமில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை அழகாக சொல்லுகிறது திருவெளிப்பாடு புத்தகம் 7வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை. இதன் பின் நான் பார்த்தபோது யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெருந்திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும், குலத்தையும், மக்களினத்தையும், மொழியையும் சார்ந்தவர்கள். அவர்கள் அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள்.